தொழில் முனைவோர் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம பிரெட் மேக்கிங் பிஸ்னஸ் ஐடியாஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பிரெட் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இப்போ ஹாஸ்பிட்டல் ஆகட்டும், ஒரு வீடுகளாகட்டும், சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிட்றாங்க. பேக்கரியில் அதிக அளவு வந்து பிரெட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த பிரெட் மேக்கிங் பிஸ்னஸ் மூலமாக நல்ல ப்ராஃபிட் பார்க்க முடியும். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம வந்து பிரெட் மேக்கிங் பிஸ்னஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பிரெட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மில்க் பிரெட் இருக்குது, ஃப்ரூட் பிரெட் இருக்குது, ப்ரௌன் பிரெட், சாண்ட்விச் பிரெட் அப்படின்னு சொல்லி நிறையா பிரெட் இருக்குது. இப்போ பேக்கரி ஆகட்டும், ஒரு வீடுகளாகட்டும், ஹாஸ்பிட்டல் ஆகட்டும், சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த பிரெட்டு வந்து விரும்பி சாப்பிட்றாங்க. நம்மளுக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிறப்பவும் பிரெட் தான் யூஸ் பண்ணுறோம். இந்த பிரெட்டு தயாரிக்கிறதுக்கு ரா மெட்டீரியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மைதா மற்றும் கோதுமை மாவு நம்மளுக்கு தேவைப்படும், சுகர், சால்ட்டு, அப்புறம் ட்ரை ஈஸ்ட் வந்து தேவைப்படும், கெமிக்கல்ஸு, அது வந்து பேக்கிங் மெட்டீரியல்ஸ் வந்து நம்மளுக்கு இந்த பிரெட்டு தயாரிக்க தேவைப்படும். மிஷினரிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறையா மிஷினரிஸ் இருக்குது. 30,000லேருந்து 2 லட்ச ரூபா வரைக்கும் ஆட்டோமேட்டிக், செமி ஆட்டோமேட்டிக், மேனுவல் மிஷின்ஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் வந்து உங்களோட பட்ஜெட்டை பொறுத்தளவுக்கு நீங்கள் சின்ன அளவில் ஆரம்பித்து பெரிய அளவில் நீங்கள் அதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். லிங்க்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க, மறக்காமல் பாருங்கள். இப்போ இந்த பிரெட்டோட மார்க்கெட்டிங் பொட்டன்ஷியல் அப்படின்னு எடுத்திங்கன்னா நிறையா இருக்குது. ஒரு பேக்கரி, ஒரு லோக்கல் மளிகை கடை, இந்த மாதிரியான கடைகளில் வந்து நம்ம சேல் பண்ண முடியும். அதே மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸில் இப்போ கவர்மெண்ட் வந்து நிறைய ஸ்கீமெல்லாம் நடத்துவாங்க. அரசு மருத்துவமனைகளில் வந்து இதெல்லாம் கொடுப்பாங்க, பிரெட்டு வந்து வழங்குவாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இப்போ நிறையா என்ஜிஓஸ் நிறுவனங்கள் வந்து பார்த்திங்கன்னா பிரெட்டெல்லாம் வழங்குவாங்க. உணவுப் பொருட்கள் சில டைமில் ஸ்கீம் வந்து நடத்தி எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் வந்து பிரெட்டு வந்து கொடுப்பாங்க. அவங்கள்கிட்ட நம்ம கான்ட்ராக்ட் எடுக்க முடியுமா, பல்காக வந்து நம்ம சேல் பண்ண முடியும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா லோக்கல் மளிகை கடை, சூப்பர் மார்க்கெட்டு, ஹாஸ்பிட்டல்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய ஸ்டோர்ஸ், இது மாதிரியான இடங்களை வந்து நம்ம பிரெட்டு வந்து டெய்லி பேசிஸில் வந்து சப்ளை பண்ணுறது மூலமாக நல்லா ப்ராஃபிட் பார்க்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் அப்படின்னா அந்த பிரெட் மேக்கிங் பிஸ்னஸ் தான். இந்த பிஸ்னஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி பல தொழில் சம்பந்தமான வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கோம், மறக்காமல் பாருங்கள். நன்றி, வணக்கம்.